இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து கேமெட்டோஜெனிசிஸ் 17.8. கேமெட்டோஜெனிசிஸ் அப்படிங்கிறதுல உங்களுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் லைன் இருக்குது. கேமெட் அதாவது மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ஃபார்மேஷன். அந்த ஜெனிசிஸ்னால் என்ன ஃபார்மேஷன். அந்த மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ஃபார்மேஷன் ஆகக்கூடிய ப்ராசஸ் தான் என்ன பேர் கேமெட்டோஜெனிசிஸ் அப்படிம்பாங்க. அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம் இன் மேலில் வந்து அந்த மேல் கேமெட்டுக்கு என்ன பேர் ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவம் இன் ஃபீமேல் கேமெட்டுக்கு என்ன பேர் ஓவம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் பேர் கேமெட்டோஜெனிசிஸ். இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், இன்னொன்று ஊஜெனிசிஸ். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்ங்கிறது மேலில் வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஆகிறது. ஊஜெனிசிஸ் அப்படிங்கிறது ஃபீமேலில் வந்து ஓவம் எக்கு செல்லில் வந்து ப்ரொடக்ஷன் ஆகக்கூடியது ஊஜெனிசிஸ். இப்போ எல்லா கேமெட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா என்ன கண்டிஷனில் இருக்கும், ஹேப்ளாய்ட் கண்டிஷனில் இருக்கும். ஏன்னா மியாசிஸ் நடக்கும் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில். அதில் வந்து மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்கிறப்ப எல்லாமே ஹேப்ளாய்டாக மாறிடும். புரியுங்களா? சரி, இப்போ நமக்கு வந்து அந்த கேமெட்டோஜெனிசிஸில் மேல் கேமெட் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஆகிடுச்சு. அதனுடைய ஸ்ட்ரக்சர், ஹியூமன் ஸ்பெர்ம்னுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் அந்த ஸ்பெர்மட்டோஸ் ஓவான்னாலும் ஒன்று தான், ஸ்பெர்ம்னாலும் ஒன்று தான். புரியுங்களா? இதை வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்பெர்மட்டோஸ் ஓவான், ஷார்ட்டாக வந்து ஸ்பெர்ம் சொல்லாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னா ஹெட்டு, மிடில் பீஸ் வந்து ஒன்று இருக்கும், அப்புறம் டைல். பார்த்திங்கன்னா இதுதான் இது ஹெட்டு, அப்புறம் வந்து மிடில் பார்ட்டு, அப்புறம் வந்து டைல். 3 பார்ட்ஸ் வந்து அதில் இருக்குது. ஸோ இந்த ஹெட்டுன்னு பார்த்துட்டா வந்து ஸ்பெர்ம் ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலாங்கேட்டட் அண்ட் ஃபார்ம்டு பை த கண்டென்சேஷன் ஆஃப் நியூக்ளியஸ். ஒரு நியூக்ளியஸ் வந்து உள்ளே இருக்கும் ஹெட்டில். புரியுதா? தென் ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த ஹெட் ஹேஸ் ஒரு கேப் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து அந்த நுனியில் வந்து கேப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கு பேர் அக்ரோசோம் அப்படிம்பாங்க. அக்ரோசோம் இந்த ஆன்டீரியர் போர்ஷன் ஹெட்டில் வந்து அந்த ஒரு கேப் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அக்ரோசோம் அப்படின்ட்டு சொல்கிறது. சரிங்களா? அதோட ஸ்ட்ரக்சரில் ஸோ இந்த அக்ரோசோம்ங்கிற பார்த்திங்களா. ஸோ அதனுடைய வேலை என்ன, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு என்சைம் ஒன்று அது செக்ரீஷன் ஆகுமா. அக்ரோசோமில் வந்து ஒரு என்சைம் வந்து வெளியே வரும். ஸோ அந்த என்சைம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, தட் ஹெல்ப்ஸ் இன் த ஸ்பெர்ம்ஸ் டு என்டர் த ஓவம். அந்த என்சைம் யூஸ் பண்ணி தான் அந்த ஸ்பெர்ம் வந்து என்ன செய்யும்னா ஓவம் அந்த வாலை வந்து தொலைச்சிக்கிட்டு அதை ஓட்டை போட்டுட்டு உள்ளே நுழையும். ஸோ அந்த என்சைம் என்ன செய்யும்னா, எக் செல் இருக்குது பார்த்திங்களா, ஃபீமேல் எக் செல் முட்டை, அந்த ஓவம் இந்த அதனுடைய வாலை வந்து என்ன ஒன்றுமா அப்படி டிஸ்இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு இந்த என்சைம் வந்து யூஸ் ஆகுது. அப்போ தான் அது வந்து நாங்கள் ஈஸியாக உள்ளே நுழைய முடியும் அந்த ஸ்பெர்ம். அதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் நெக் பார்ட் இருக்கும். அந்த நெக்கு வந்து எதுனா ஹெட்டையும் அந்த மிடில் பீஸையும் கனெக்ட் பண்ணக்கூடியது அந்த நெக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரியோல்ஸ் வந்து காணப்படும். புரியுதுங்களா? சரி, அடுத்து மிடில் பீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். ஸோ அந்த மைட்டோகாண்ட்ரியானுடைய ஒர்க் என்ன, எனர்ஜி வந்து சப்ளை பண்ணுறது. எதுக்கு எனர்ஜி சப்ளை பண்ணுது? ஃபார் த மூமெண்ட் ஆஃப் டைல். பின்னாடி வந்து என்ன அந்த வால் என்னாக மூவ் ஆகும்ல, அதனுடைய வால்னுடைய அந்த டைலினுடைய மூவ்மெண்ட்டுக்கு தேவையான எனர்ஜி வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியா சப்ளை பண்ணுது. புரியுதுங்களா? இட் பிரிங்ஸ் அபவுட் த ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி. ஏன்னா மொட்டிலிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் ஸ்பெர்ம் நகர்ந்து போனால் தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்க முடியும். புரியுதுங்களா? சரி, இது வந்து மேல் அந்த கேமெட் ஸ்பெர்ம் பற்றி சொல்லியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஓவம். ஃபீமேல் கேமெட் சொல்ல பார்த்தீங்களா, அதனுடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம். அதை வந்து என்ன சொல்லலாம், எக்குன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். புரியுங்களா? தென் இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் யோக்னால் என்னென்னா கரு உணவு. இதில் வந்து கரு உணவு அப்படிங்கிறது ரொம்ப இருக்காது, ஆல்மோஸ்ட் ஃப்ரீ இல்லை அப்படிங்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக என்ன இருக்குன்னா சைட்டோபிளாசம் இருக்கும், அபண்டன்ட் சைட்டோபிளாசம் அண்டு நியூக்ளியஸ். ஸோ இந்த செல்லுக்குள்ளே இருக்கிறது 2 தான். ஒன்று வந்து என்னது சைட்டோபிளாசம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூக்ளியஸ், ஃபீமேல் எக்கில் வந்து இருக்கக்கூடிய பார்ட்ஸ். ஸோ இந்த ஓவம் சரௌண்டட் பை 3 மெம்பரைன்ஸ். மொத்தம் வந்து 3 மெம்பரைன்ஸ் வந்து அதை கவர் பண்ணியிருக்கோம். ஒன்று பிளாஸ்மா மெம்பரைன், இன்னொன்று சோனா பெலுசிடா, இன்னொன்று வந்து கரோனா ரேடியேட்டா அப்படிங்கிற 3 லேயர்ஸ் வந்து அதை வந்து என்வலப் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ அவுட்டரில் இருக்கிறது கரோனா ரேடியேட்டா, இன்னரில் இருக்கிறது சோனா பெலுசிடா, நடுவில் வந்து இருக்கிறது அந்த பிளாஸ்மா மெம்பரைன் வந்து நடுவில் இருக்கும். புரியுதுங்களா?
சரி, இப்போ இந்த கொரோனா ரேடியேட்டா வந்து என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா எதனால் ஆனதுன்னா ஃபாலிக்கிள் செல்ஸ்லால் ஆனது. இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபாலிக்கிள் செல்ஸ். இது எப்படி ஃபார்ம் ஆகுது? கொரோனா ரேடியேட்டா இஸ் ஃபார்ம்டு ஆஃப் ஃபாலிக்கிள் செல்ஸ். அந்த செல்ஸுக்கு பேர் ஃபாலிக்கிள் செல்ஸ். இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஃபாலிக்கிள் செல்ஸ் வந்து அதில் இருக்கிறது பூராமே. So the membrane forming the surface layer of ovum is called vitelline membrane. அந்த ஓவத்தை சுற்றி ஒரு மெம்பரேன் இருக்கும். அந்த மெம்பரேனுக்கு பேர் விட்டிலின் மெம்பரேன் அப்படிம்பாங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, விட்டிலின் மெம்பரேன் அதுக்கு பேர். தென் ஒரு ஃப்ளூயிட் வந்து ஃபுல்லாக இருக்குது. எதுக்கு இடையில? ஜோனா பெலுசிடாவுக்கும் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த எக்கு அது ரெண்டுக்கு இடையில் வந்து ஒரு ஃப்ளூயிட் வந்து ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு பேர், அந்த இடத்துக்கு பேர் பெரி விட்டிலின் ஸ்பேஸ் அப்படிம்பாங்க. அதுக்கு பேர் பெரி விட்டிலின் ஸ்பேஸ் அப்படிம்பாரு. புரியுதுங்களா? சரி, அடுத்து வந்து இதில் பியூபர்ட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன டாபிக் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். பியூபர்ட்டின்னு என்ன அர்த்தம்? பியூபர்ட்டிங்கிறது அதாவது பருவமடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த பியூபர்ட்டிங்கிற ப்ராசஸ் வந்து மேல் ஃபீமேல் ரெண்டு பேர்த்துக்குமே இருக்கும். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேர்த்துக்குமே இருக்கும். மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேர்த்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், ஒரு ஃபங்க்ஷனல். இது வந்து இந்த பியூபர்ட்டி மூலமாக என்ன நடக்குதுன்னா இந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாகும். இந்த டயத்தில் பியூபர்ட்டி டயத்தில் வந்து அதிகமாகி அந்த பியூபர்ட்டி நடக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேலில் விட ஃபீமேலில் வந்து வேகமாக ஸ்டார்ட் ஆகிருமா. பொதுவாக வந்து அந்த ஏஜ் பார்த்திங்கன்னா பியூபர்ட்டி ஏஜ் வந்து 13 to 14 years. மேலில் வந்து ஆண்களில் வந்து 13லேருந்து 14 வயசுக்குள்ளே அவங்க பருவமடைவாங்க ஏஜ். அதாவது என்ன சொல்லுவாங்க, இப்போ ஆண்கள் அப்படின்னா என்ன ஆகும், அந்த 13-14 வயசில் வந்து பசங்களுக்கு அந்த மீசை முளைக்கிறது, தாடி முளைக்கிறது, இந்த குரல் மாறுறது, இதெல்லாம் வந்து பிம்பிள்ஸ் வர்றதெல்லாம் ஒரு பியூபர்ட்டினுடைய சிம்டம்ஸ். ஆனால் கேர்ள்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பியூபர்ட்டி வந்து 11 வயசுலேயே ஆரம்பிச்சிருது. 11 வயசுலேயே என்ன செஞ்சுறாங்க அவங்க பியூபர்ட்டி, ஏதாவது வயதுக்கு வந்துடுறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அது புரியுங்களா? சரி, அந்த பியூபர்ட்டி டயத்தில் வந்து ட்ரிகர்ட் பை த செக்ரீஷன் ஆஃப் த ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான். அந்த டயத்தில் தான் அந்த டெஸ்டோஸ்டிரான் வந்து ஹார்மோன் செக்ரீஷன் ஆகுது. அந்த டெஸ்டிஸில் வந்து அந்த ஹார்மோன் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பார்த்திங்களா, டெஸ்டிஸில் டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் செக்ரீஷன் சொன்ன மாதிரியா, அது வந்து செக்ரீஷன் ஆகிடும். அதேமாதிரி ஃபீமேலில் வந்து ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், இந்த ரெண்டு ஹார்மோன் என்னாகுது ஃபீமேலில் வந்து அந்த பியூபர்ட்டி டயத்தில் செக்ரீஷன் ஆகும். அந்த செக்ரீஷன் ஆஃப் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஹார்மோன்ஸ் இதை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, படிச்சிருப்பீங்க கிளாண்டு. பிட்யூட்ரி கிளாண்டு தான் அது என்னது இந்த ஹார்மோன் செக்ரீஷனை கண்ட்ரோல் பண்ணுது. அதிலேருந்து வரக்கூடிய அந்த பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து செக்ரீஷன் பண்ணக்கூடிய அந்த லியூட்டினைசிங் ஹார்மோன், கொனோட்ரோட்ரோபின் ஹார்மோன்ஸ், அப்புறம் ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். எஃப்எஸ்ஹெச்னா ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், எல்ஹெச்னா லியூட்டினைசிங் ஹார்மோன். இந்த ரெண்டு ஹார்மோன் என்ன செய்யுதான் அந்த மேல் ஃபீமேல் அந்த ஹார்மோன் செக்ரீஷனை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்த டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்.